நாளைக்கு எங்க கொறடாவை தான் நீங்க அங்கீகரிக்கணும்னு சொல்றாங்க. இப்ப எடப்பாடி தரப்பு. சி.வி. சண்முகம் தரப்பு எங்க கொறடாவை அங்கீகரிக்கணும்னு சொல்றாங்க. இப்ப 25, 22 நீங்க இருக்கிறப்போ, இங்க சட்ட சிக்கல் நிலவுது சார். இதுல எப்படி சார் முடியும்? இதெல்லாம் அப்படியே கொண்டு போவாங்க. இத அப்படியே கொண்டு போவாங்க. ஆனந்தமா அவங்களுக்கு, அதாவது ஃப்ரீயா ஒரு 25 பேர் ஆதரவு இருக்கு. எந்த நிலையிலையும் கத்தியின்றி, ரத்தமின்றி, யுத்தமின்றி, எந்த பிரச்சனையும் இல்லாம 25 பேரு வலியன்னு அண்ணே உங்களை நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லி வந்து நிக்கிறா. வச்சுப்போம், அதை ஒரு பக்கமா வச்சுப்போம். அவங்க இந்த அரசாங்கத்துக்கு எது நல்லதோ அதை அவர் செய்வார். இந்த அரசாங்கத்துக்கு என்ன நல்லது? அந்த 25 பேரு சப்போர்ட் வேணும். அவரையும் கூட திரும்பி எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்துடக்கூடாது. அதை பார்த்துப்பாங்க. அப்ப அந்த சண்டையை பெருசு பண்ணி விடுவாங்க. இந்த குரூப்பை தனி விங்க அதிமுக 1, அதிமுக 2. ஆமா, முடிஞ்ச வரை கொண்டு போவாங்க. சரி இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேற எதனாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துருதுன்னு வச்சுக்கோங்க, டிஸ்குவாலிஃபை தானே பண்ணுவீங்க. அதுல 25ல அவங்க கண்டெஸ்ட் பண்ணி, இன்றைய தேதிக்கு நான் சொல்றது இப்ப இருந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் வந்ததுடா, அதுல ஒரு 15-20 அடிச்சாங்கன்னா 108-20 என்னாச்சு? மெஜாரிட்டில வரும். அவ்வளவுதான். கவர்மெண்ட் அவ்வளவுதான்.